Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 4 direct and inverse proportionல exercise 4.1 உள்ள 4 to 10 sums வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, போன வீடியோவில் நம்ம 3rd sum வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துருங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 4th sum, a group of 21 students paid rupees 840 as the entry fee for a magic show. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ட் ப்ராப்ளம்னாலே ரொம்ப பயப்படுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். நல்லா தெளிவாக கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு குரூப் ஆஃப் 21 ஸ்டூடெண்ட்ஸ் பெய்ட் rupees 840 as the entry fee for a magic show. ஸோ ஒரு மேஜிக் ஷோக்கு 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 840 ரூபா பே பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் how many students entered the magic show if the total amount paid was rupees 1680? அதாவது 1680 rupees டோட்டலாக பே பண்ணால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரி ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த கொஷின். ஓகே, ஸோ டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் தான் போடணும், அந்த மெத்தடில் தான் போடணும், ஏன்னா அந்த எக்ஸசைஸ் தான் இது. ஓகே, இது 4.1ங்கிறதால டைரக்ட் வேரியேஷன் சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலும் நம்ம டைரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனாக நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லது, ஏன்னா எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்களே, எது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்டிங் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். என்ன 2 ஹெட்டிங்கு? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதிடலாமா? என்ன எழுதலாம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் காஸ்ட், இல்லைனா மணின்னு கூட எழுதிக்கலாம். காஸ்ட் ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 தான் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூனிட்டரி மெத்தடில் கூட போடலாம், பட் கொஷின் அந்த மாதிரி சொல்லலை, அதனால் நம்ம இந்த டைரக்ட் வேரியேஷன் மெத்தட்லேயே போடுவோம். ஓகே, இப்போ 2 ஹெட்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு வேலை, நம்ம 2 ஹெட்டிங் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இப்போ 2 ஹெட்டிங்கை ஃபில் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அகெயின் ரீட் பண்ணுங்கள் கொஷினை. ஃபஸ்ட்டு கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணி 2 திங்ஸை கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் அகெயின் கொஷினை ரீட் பண்ணி 2 திங்ஸை ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், 21 ஸ்டூடெண்ட்ஸ் பெய்ட் rupees 840. அப்போ 21 ஸ்டூடெண்ட்க்கு 840 ரூபா பே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு, how many students entered the magic show if the total amount was rupees 1680? அதாவது how many students was entered, அப்போ how many இந்த இடத்துல என்னது? question mark. if the total amount was paid rupees 1680, இங்கே அகைன் ருபீஸ் போட வேண்டாம், காமனாக இங்கே போடணும். ஓகே, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2 திங்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஷின் தேவையே இல்லை. இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நான் ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சாதான் டைரக்ட் வேரியேஷன்னா கிராஸ் மல்டிப்ளை, இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, நான் இப்போ டைரக்ட் வேரியேஷன் என்னது? ஒன்று பக்கம் இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று பக்கமும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆனால் இன்னொரு பக்கமும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஆப்போசிட், ஒன் இன்க்ரீஸ் அனதர் டிக்ரீஸ், ஒன் டிக்ரீஸ் அனதர் இன்க்ரீஸ், அந்த மாதிரி. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை அசம்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ்ட், எது 2 பக்கமே ஃபில் ஆகிருக்கு? இதுதான் 2மே ஃபில் ஆகிருக்கு. இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கனால அதை பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது 840லேருந்து 1680க்கு போயிருக்கு. அப்போ அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகமாயிருக்கு. மேலேருந்து கீழே வரும்போது அதிகமாயிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன், இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனது இன்டைரக்ட் வேரியேஷன். அதுக்கு நம்ம திங்க் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் போட்டதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 21 பேருக்கு 840 ரூபா ஆகுது அந்த மேஜிக் ஷோவில் போகிறதுக்கு. அப்போது 1680 ரூபா அதிகமாக பே பண்ணால் அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும்? நிறைய 21 விட அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தானே போக முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு
ஒரு ஃபங்க்ஷனுக்கே வைங்களேன், வீட்டில் ஒரு 2 பேர் போனால் ஒரு 100 ரூபா மொய் வைக்கலான்னு சொல்லுவோம். அதே ஒரு 5 பேர் போனக்கு சரி 100 ரூபா மொய் வைப்போம், 5 பேருக்கு போய் 500 ரூபா வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆள் அதிகமாக நம்ம அதிகமாக தான் பே பண்ணி ஆகணும். கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போ இங்கே அதிகமாக பே பண்ணால் ஆளும் இங்கே அதிகமாக தான் ஆகும். ஸோ இது என்னுடைய அசம்ஷன் என்னது, திஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். கரெக்டாக காஸ்ட் கூட கூட உள்ளே போகிற ஆளுங்களும் கூட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த பக்கமும் 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிறதால திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதணும். சும்மா ஷார்ட் ஃபார்மில் டிவின்னு எழுதினா போதும், இல்லை ஃபுல் ஃபார்ம் கூட எழுதிக்கலாம். இப்போ டைரக்ட் வேரியேஷனுங்கிறதுனால என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தட்ஸ் ஆல். இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். இது கண்டுபிடிக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸ் இன்ட்டு 840 எக்ஸ் இன்ட்டு 840 விச் இஸ் ஈக்குவல் டு 21 into 1680. ஓகே, எதை வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை கூட இந்த பக்கம் போட்டுக்கலாம், இதை கூட இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட், எக்ஸோட இதை தான் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த 840 இந்த பக்கம் வந்து என்னவாகும், டிவைட் ஆகுமா. ஸோ 21 into 1680 by 840. ஓகே, இப்போ நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். என்ன கேன்சலேஷன் பண்ண தெரியும்ல, 0 0 கெட்ஸ் கேன்சல். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இது கேன்சல் ஆகுமா, 84 இது பார்த்தா கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குல்ல. 84 1s are 84, 84 2s are 168 கேன்சல் ஆகுது. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா நீங்கள் 2 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 21 into 2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 42. கண்டிப்பாக யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா. என்ன யூனிட் எக்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 42 students. ஸோ ஃபைனலாக என்ன எழுதணும், இந்த கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதிடுங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் த மேஜிக் ஷோன்னு கேட்டிருக்காங்க. என்ன எழுதணும், 42 students entered. சும்மா ஷார்ட்டாக எழுதிக்கலாம், 42 students entered மேஜிக் ஷோ என்டர்ட். ஓகே, போதும் இதோட. இல்லைன்னா நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் போகலாம். நான் இவ்வளோ ப்ரீஃபாலாம் நெக்ஸ்ட் சம்க்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் எல்லா சம்மே போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் பாருங்கள். A birthday party is arranged in 3rd floor of a hostel. ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து 3வது ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. சரி, அரேஞ்ச் பண்ணட்டும். நெக்ஸ்ட் 120 people take 8 trips in a lift to go to the party hall. அதாவது ஒரு லிஃப்ட்டில் போகிறாங்க. ஏன்னா வந்து 3rd ஃப்ளோர்லேயே நம்மளால் ஏற முடியாது, அதனால் லிஃப்ட் வச்சுருக்காங்க இப்போலாம். ஓகே, இப்போ 120 people வந்து டேக் 8 trips in a lift, அதாவது people லிஃப்ட் ட்ரிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 ஹெட்டிங் கிடச்சிருச்சா இப்போ நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ். இது 2 தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக, அதாவது 120 people டேக் 8 trips in a lift. அப்போ இதை நம்ம ஃபில் பண்ணிடலாமா. 120 peopleக்கு வந்து 8 ட்ரிப் ஆகுதா அந்த ஃப்ளோருக்கு ஏற. ஏன்னா ஒரே சமயத்தில் 120 பேரும் போக முடியாது இல்லையா லிஃப்ட்டில், அதனால். நெக்ஸ்ட், இஃப் 12 trips were made, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 12 trips were made, how many people would have attended the party. அதாவது அடுத்த ஸ்டெப்பில் வந்து 12 ட்ரிப்பு போயிருக்கான் அந்த லிஃப்ட். அப்போ எவ்வளோ பேர் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எந்த பக்கம் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம். ஸோ 8லேருந்து 12 வந்து அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுதான்னு நம்ம அசியூம் பண்ணணும். ஓகே, இப்போது 8 ட்ரிப்பில் 120 பேர் போகிறாங்க லிஃப்ட்டு. அப்போ 12 ட்ரிப் அடித்தா கண்டிப்பாக அதிகமான பேர் தானே போவாங்க. கம்மியான லிஃப்ட்டை 12 தடவை போயிட்டு வந்தால் அதிகமாக பேர் தான் போயிருப்பாங்க. அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷனில் இருக்கிறதுனால நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே பாருங்கள், இது நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, சம் போடுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து இது அதிகமாக தான் வரும் எக்ஸோட வேல்யூ. 21 விட அதிகமாக தான் வரும் எக்ஸோட வேல்யூ. அதிகமாக தானே வந்திருக்கு. எஸ், ஓகே. நான் ஸோ இங்கேயும் இது மாதிரி இப்போ வர வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ 120 விட அதிகமாக தான் வரும், கம்மியாக வராது. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஸோ என்ன வரும், y into 8 which is equal to 120 into 12. நான் வந்து எந்த வேரியபிள் வந்து நான் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எழுதுவேன். ஓகே, அதனால் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். இந்த பக்கம் வேரியபிள் இருந்தாலும் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவேன். ஓகே, ஒரே ஒரு ரூல், இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும், இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 இந்த பக்கம் வந்தால் என்னவாகும், டிவைட் ஆகும், டிவைடட் பை 8. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், கேன்சலேஷன் பண்ணலாமா.
என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 8 1s are 8, 8 1s are 8, இங்கேயும் 8 1s are 8, பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்கா? 40. ஸோ 8 5s are 40. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது? y is equal to 15 into 12. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா 15யும் 12லையும்? 5 2s are 10, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 3. ஸோ இங்கே 1 5 1 0 8 1. ஸோ எத்தனை ஆன்சர் என்ன வந்திருக்கு? y is equal to 180. ஓகே, என்ன யூனிட்டு? y எந்த இடத்துல இருக்குது? பீப்புள். அப்போ நம்ம எழுதலாம் 180 people. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் 12 trips were made, how many people would have attended the party? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 120 people would have attended the party. EATTENDED. Okay, D. Attended the party. Okay, புரிஞ்சுச்சா? Okay, next 6th sum. The shadow of a pole with a height of 8 meter is 6 meter. Okay, அதாவது shadow of a pole. என்ன சொல்லியிருக்காங்க? ஷேடோ ஆஃப் அ போல், ஒரு போலோட ஷேடோ வந்து வித் த ஹைட் ஆஃப் 8 மீட்டர் 6 மீட்டர். அதாவது இங்கே ரெண்டு திங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது உங்களுக்கு. என்ன இப்போ நான் தெளிவாக எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, த ஷேடோ ஆஃப் அ போல். ஷேடோனா என்னது? நிழல். ஒரு போல் இருக்குது, ஒரு போல்னால் எனக்கு ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, அதோட நிழல், அதுதான் வந்து ஷேடோ. ஓகே, அதாவது எதை இங்கே கம்பேர் பண்ணுறாங்க? ஷேடோ ஆஃப் த போலையும் ஹைட் ஆஃப் த போலையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ரெண்டு திங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? என்னது? ஷேடோ ஆஃப் த போல் அண்ட் ஹைட் ஆஃப் த போல். ஓகே, என்ன எழுதிக்கலாம்? ஷேடோ ஆஃப் த போல் அண்ட் ஹைட் ஆஃப் த போல். யூனிட் இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது the shadow of the pole with the height of 8 meter, அதாவது height of 8 meter இருக்கிற போலுக்கு வந்து ஷேடோ வந்து 6 மீட்டர் இருக்கா. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு போஸ்ட் மரம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஷேடோ விழுகுது. இதுதான் போஸ்ட் மரம், இதுதான் வந்து இதுதான் வந்து ஹைட்டு. அதோட ஹைட் வந்து 8 மீட்டராக இருந்துச்சுன்னா அதோட ஷேடோ நிழல் வந்து 6 மீட்டராக இருக்கா. இதுதான் இதோட மீனிங். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது நிழல் விழோலியே அவங்களோட அந்த நிழல் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே நம்ம மீட்டர்னு எழுதிக்கலாம். இன் மீட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகே, நான் இந்த யூனிட்ஸ் இப்போ நம்ம இது ஃபில் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணையில் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா எது ஷேடோவோட யூனிட் எது வந்து ஹைட்டோட யூனிட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே மீட்டரில் இருக்கிறதுனால. த ஷேடோ ஆஃப் அ போல் வித் த ஹைட் ஆஃப் 8 மீட்டர், அதாவது 8 மீட்டரில் இருக்கிற போலோட ஷேடோ வந்து 6 மீட்டர். 8 மீட்டரில் உள்ள கம்போட நிழல் வந்து 6 மீட்டர். அப்போ 8 வந்து எங்கே எழுதணும்? ஹைட்டு தான் 8, ஷேடோ வந்து 6. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், if the shadow of another pole, இன்னொரு போல் measured at the same time is 30 meter, அதாவது if the shadow of another pole measured at the same time is 30 meter, அதாவது ஷேடோ ஆஃப் அனதர் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தான் 30 மீட்டர் எழுதணும். ஓகே, ஷேடோ ஆஃப் அனதர் போல், ஷேடோ தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். ஸோ ஹைட் ஆஃப் த போல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ பாருங்கள், எந்த பக்கம் வேல்யூ கொடுத்துருக்காங்க? இந்த பக்கம் தான் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது 8 மீட்டர் உள்ள கம்போட நிழல் வந்து 6 மீட்டர் இருக்குது. அப்போது 30 மீட்டர் அந்த நிழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைட்டும் அதிகமாக தானே இருக்கும். கரெக்டாக, ஏன்னா ஷேடோ வந்து அதிகமாக இருந்தால் ஹைட்டும் இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது? 6 into x which is equal to 30 into 8. ஓகே, நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மீதி எல்லா சம்முமே அதே மாதிரி தான், அதனால தான். ஓகே, சொன்னதே திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால இந்த சம்மில் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ கேன்சல் 6 1s are 6, 6 5s are 30. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 5 into 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8 5s are 40.
எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ அந்த மீட்டர் இங்கேயும் போட்டுறணும். ஓகே, ஸோ என்னது, த ஹைட் ஆஃப் த போல். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம், height of the pole which is equal to 40 meter. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. நெக்ஸ்ட்டு 7th sum. A postman can sort out 738 letters in 6 hours. ஸோ ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க, அடுக்குறாங்க. சார்ட் அவுட்னா அடுக்கிறது. 738 லெட்டர்ஸ் வந்து 6 மணி நேரத்தில் அடுக்கிடுறாங்களா. ஓகே, அப்போ 2 திங்ஸ் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸு, டைம். கரெக்டாக? எஸ். போஸ்ட்மேனை நீங்கள் எழுதிடக்கூடாது. போஸ்ட்மேன் லெட்டர்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டைம். டைம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிடலாமா. ஸோ 738 லெட்டர்ஸை வந்து 6 ஹவர்ஸில் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி லெட்டர்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட் இன் 9 hours. அதாவது ஹவு மெனி லெட்டர்ஸ் சார்ட்டட் அவுட் இன் 9 hours. ஸோ ஹவு மெனி இருக்க இடத்துல நான் வேரியபிள் போட்டுக்கிட்டேன். இப்போ இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்கள், டைம் வந்து 6லேருந்து 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமே இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 6 மணி நேரத்தில் 738 லெட்டரை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க, அடுக்குறாங்க. அப்போ 9 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மணி நேரம். அப்போ நிறைய லெட்டர் தானே சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இதை விட கம்மியாக சார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லை. அப்போ நிறைய லெட்டர் தான் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுவும் கண்டிப்பாக இதுலேருந்து இது இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ 2 பக்கமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் எல்லா சம்முக்குமே. நான் எழுதியிருக்கேனா? எஸ், எழுதியிருக்கேன். நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 6 which is equal to 738 into 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 738 into 9. இந்த 6 வந்து டிவிஷனில் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. என்ன கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் 3 டேபிளில் பண்ணலாமா. 3 2s are 6, 3 3s are 9. அகைன் இது ரெண்டு 2 டேபிள். 2 1s are 2, 2 3s are 6, பேலன்ஸ் 1 13, 2 6 are 12, balance 1 18, 2 9s are 18. So what is the answer? X is equal to 369 into 3. So 369 you 3 ஆலே multiply பண்ணுங்க. 9 3s are 27, balance 2, 6 3s are 18, 18 plus 2 20, 3 3s are 9, 10 11. So x is equal to 1107, 1107. x வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட யூனிட் என்னது, ஒன்றும் இல்லை. அப்போ லெட்டர்ஸ். ஸோ இங்கே ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, how many letters can be sorted out in 9 hours. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 1107 letters can be sorted in 9 hours. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து சம் போடுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸு. அப்போ 738லேருந்து எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்திருக்கு, அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் பார்ப்போம். இஃப் half a meter of cloth cost ₹15 அப்படின்னா என்னது, half a meter, 1 மீட்டருக்கு கம்மியாக, அதாவது 1/2 மீட்டர், 0.5. கரெக்டாக? half a meter cloth cost ₹15. Find the cost of 8 1/3 meters of the same cloth. அப்போ இங்கே ரெண்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, கிளாத் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன எழுதலாம், மெஷர் ஆஃப் கிளாத்னு கொடுத்துடலாமா. ஓகே, எப்படி வேணாலும் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். மெஷர் ஆஃப் கிளாத் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். இப்போ இது ரெண்டும் ஃபில் பண்ணிடலாமா. இஃப் half a meter of cloth cost 15 rupees, half a meterன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டே பாருங்கள், எப்போயுமே இது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சேம் யூனிட்டில் இருக்கான்னு பார்த்துடணும். ஓகே, இது மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்கணும். இது மீட்டர், இது சென்டிமீட்டர்லேருந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகே, இப்போ ரெண்டுமே மீட்டரில் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். half a meter அப்படின்னா என்னது, 1/2 மீட்டர்னு அர்த்தம். 1 மீட்டர் அதுக்கு பாதி, 0.5. ஸோ நான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறேன், 1/2 மீட்டர் ஆஃப் கிளாத் காஸ்ட் ₹15ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட். இங்கே இடத்துல y போட்டுக்கிறேன் வேரியபிள். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 8 1/3 மீட்டர்ஸ் ஆஃப் த கிளாத்.
அப்போ 8 1/3. ஓகே, இது வந்து இங்கேயும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இங்கேயும் ஃப்ராக்ஷனில் எடுத்திருக்கேன். இல்லைனா இங்கே டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இங்கே வந்து 0.5ன்னு எடுத்திருப்பேன். ஓகே, நான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, 8 3s are 24, 24 plus 1 will be 25/3. ஓகே, ஸோ இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. கரெக்டாக? எஸ், அதாவது இது வந்து 0.5. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 0.5 வரும். இப்போது நம்ம ஏரோ மார்க் போடணும் இல்லையா, அதனால தான் நான் இதை கேட்குறேன் என்னன்னு. இது வந்து 0.5, இதை கேன்சல் பண்ணால் 0.5 வரும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 8s are 24, 8 பாயிண்ட்னு வரும் இல்லையா. அப்போ 0 பாயிண்ட், இது 8 பாயிண்ட், அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்து என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து அதிகமான கிளாத் வாங்க காசும் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, இங்கே இருக்கிறது அப்படியே போடுங்க. y into 1/2 which is equal to 25/3 into 15 அப்படியே போட்டிருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த 1/2 அந்த பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டும் இது கேன்சல் ஆகுது, கேன்சல் பண்ணிடலாமா. 3 1s are 3, 3 5s are 15. ஓகே, ஸோ y into 1/2 which is equal to 25 into 5 நான் அப்படியே வச்சுக்கலாமா, இல்லை 25 into 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25 into 5 என்ன வரும், 125. ஓகே, இப்போ இந்த 1/2 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த 1/2 கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு நம்பர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இது அப்படியே டிவைடட் பை 6ன்னு எழுதிக்கிட்டோம். கரெக்டாக? ஏன்னா இது வந்து ஒரே நம்பர் தான், இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இது இந்த பக்கம் வந்தால் டிவைடாக தான் வரும். பை 1/2ன்னு எழுதணும், இப்படி எழுதலாம். ஓகே, ஆர் இதை வேறு எப்படி எழுதலாம்னா 125 இந்த மாதிரி டிவைடட் பை சிம்பிள் போட்டு 1/2ன்னு எழுதுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, 2 வந்து மேலே போகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அதே தான் இங்கேயும் ஆகும். என்ன ஆகும், டிவைட் எப்படி பண்ணுவீங்க, டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், 2/1 வருமா. அதே தான் இங்கேயும் நான் சொன்னேன். ஓகே, ஸோ y is equal to என்ன வரும், 125 into 2 will be 250. ஸோ y வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட யூனிட் என்னது, ருபீஸ். ஸோ நான் இங்கேயும் என்ன பண்ணிடுறேன், ருபீஸ்ன்னு எழுதிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 8 1/3 meters of the cloth. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், காஸ்ட் ஆஃப் 8 1/3 meter of cloth which is equal to rupees 250. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 8th sum புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 9th sum பார்ப்போம். The weight of 72 books is 9 kg. அதாவது weight of 72 books வந்து 9 kgன்னு கொடுத்துருக்காங்க. What is the weight of 40 such books? ஸோ இங்கே வந்து ரெண்டு திங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட்டு, நம்பர் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் யூனிட்டரி மெத்தட்னு சொல்லிட்டாங்க. 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களே அந்த மெத்தட். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஹெட்டிங் எழுதி டைரக்ட் வேரியேஷன் அப்படிலாம் போடக்கூடாது. இது வந்து யூனிட்டரி மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்னது, அதாவது யூனிட்டரி மெத்தட்னா ஒரு திங்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கண்டுபிடிக்கிறது யூனிட்டரி மெத்தட். ஓகே, ஸோ நான் அந்த மெத்தட் எப்படின்னு போடுற பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the weight of 72 books is 9 kg. அதாவது 9 kgயோட வெயிட் வந்து 72 ரூபா. ஓகே, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 40 such books? ஓகே, 40 புக்கோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் வந்து 9 kg. அப்போ யூனிட்டரி மெத்தட்னு சொல்லியிருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு புக்கோட வெயிட் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து ஒரு புக்கோட வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் 40 புக்கோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது என்ன பாருங்கள், the weight of 72 books is 9 kg. அப்போ what is the weight of 1 book அப்படின்னா என்ன கேட்போம், டிவைட் தானே பண்ணுவோம், this divided by this. ஓகே, அப்படி தான் இங்கேயும் பண்ண போகிறேன் நான். இப்போ பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்காங்க, நான் எழுதிக்கிறேன், given எழுதுகிறேன், weight of 72 books அப்படியே எழுதுகிறேன், which is equal to 9 kg. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெயிட் ஆஃப் 40 such புக்ஸ் கண்டுபிடிக்கணும். 40 புக்கோட வெயிட் கண்டுபிடிக்கணும். இதுவே கொஷனில் வந்து ஒரு புக்கோட வெயிட் 9 kg கொடுத்துட்டு 40 புக்கோட வெயிட் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து அதுதான் யூனிட்டரி மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு புக்கோட வெயிட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வர ஆன்சரோட இந்த 40 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுறதுனால யூனிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெயிட் ஆஃப் 1 புக்கோட விலை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெயிட் ஆஃப் 1 புக். ஓகே, ஒன்றுமே இல்லை, இந்த 72 அப்படியே தூக்கி இங்கே டிவைடில் போட்டுடணும், அவ்வளோதான்.
ஓகே டிவைடில் போடணும். எல்லோரும் தப்பு பண்ணிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க 72/9 போடுவீங்க. அப்படி தான் போடக்கூடாது. ஓகே இந்த பக்கம் வந்து அப்படியே டிவைட், இங்கே தானே 1 ஆச்சு, இது அப்படியே டிவைடில் எழுதணும். ஓகே ஸோ 9/72 kg. இப்போ இதை கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணலாம். 9 1s are 9, 9 8s are 72. ஓகே அப்போ வெயிட் ஆஃப் 1 புக் என்னது 1/8 kgன்னு வருது. அப்படியே வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 40 such books. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் நான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். weight of 40 books. ஸோ 1 புக்கோட வெயிட் 1/8. அப்போ 40 புக்கோட வெயிட்னா என்ன பண்ணுவோம், 40 × 1/8. கரெக்டாக ஒரு ஆப்பிளோட விலை 5 ரூபா. 40 ஆப்பிளோட விலைனா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 1 to manyனா மல்டிப்ளை பண்ணணும், many to 1னா டிவைட் பண்ணணும். அதுதான் அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணலாமா. 8 1s are 8, 8 5s are 40. ஓகே ஸோ வாட் இஸ் த weight of 40 books 5 kg. That's all. very simple முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா யூனிட்டரி மெத்தட். ஓகே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர எல்லா சம்மே யூனிட்டரி மெத்தடில் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு நான் 10th சம் லாஸ்ட் சம் போடுறேன், உங்களுக்கு புரியும் இன்னும் தெளிவாக. ஓகே இதுலேயும் யூனிட்டரி மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட்டரி மெத்தட் தான் போடணும். ஸோ தாமரை pays ₹7,500 as rent for 3 months. அதாவது தாமரை pays 7,500 as rent for 3 months. 3 மாதத்துக்கு வந்து 7,500 பே பண்ணுறாங்க. ஓகே ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஸ்டெப்பு ரெண்ட் ஃபார் 3 months எவ்வளோ rupees 7,500 பே பண்ணியிருக்காங்க. with the same rate how much does she pay for 1 year. 1 இயருக்கு எவ்வளோ பே பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இது மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க, இது இயரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டு மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 year ஈக்குவல் டு எத்தனை மந்த்ஸ், 12 months. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க வந்து 12 monthsக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ அதுக்கு யூனிட்டரி மெத்தட்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு பே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட இந்த 12 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்ட் ஃபார் 1 month. 1 monthக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இது அப்படியே 7,500 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 3 அப்படியே இங்கே டிவைடில் கொண்டு வந்துடணும், ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகே ஸோ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. 3 1s are 3, 3 2s are 6, இங்கே பேலன்ஸ் 1 15, 3 5s are 15, 0 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகே ஸோ 1 monthக்கு ரெண்ட் எவ்வளோ rupees 2,500. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்ட் ஃபார் 12 months அதாவது 1 year. ஓகே ஈக்குவல் டு இந்த வர ஆன்சரோட அப்படியே 12 வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 30,000 வரும். ஸோ என்ன யூனிட் போடணும், rupees. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 sums வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 11th சம்லாம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்ஸ்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ்.